ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. நடுவில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ ரெகுலராக பண்ண முடியல. இனிமேல் ஃபுட் ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இந்த ஐஜி ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, பக்கத்தில் கேவிடெக்ஸு, அது ஒரு 2 இது தள்ளி வந்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ், பிரெட் ஆம்லேட், பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்குறாங்க. ஃப்ராங்கி ரோல் அதெல்லாம் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணி 80 ரூபீஸ் வரைக்குமே மெனு நிறைய வச்சுருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்றத ரிவ்யூவில் பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ பர்சனலாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லலான்றதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். மக்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் சிக்கனில் பிரெட் ஆம்லேட்டு. ஸோ அவர் அந்த ஜூஸியான சிக்கனை எடுத்து வைக்கும் போதே டெம்ப்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பரோட்டா கடைக்கெலாம் போனீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவோம். ஆர்டர் கொடுத்துட்டு அந்த பரோட்டாலாம் செய்கிறது, இந்த கொத்து பரோட்டாலாம் போடுறது, ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறது வேடிக்கை பார்ப்போம். அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக மேக்கிங்லாம் இருந்துச்சு. ஸோ மேக்கிங்க்கு அளவுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் சிக்கனை, முறையாக ஜூஸியான சிக்கன். அது சாப்பிட்டு பார்ப்போமா? சாஸ் வேணாம், அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியா மிக்ஸ் பண்ண மாதிரி இது. ஏன்னா வெளியில் இருக்கிற பிரெட் ஆம்லேட் வந்து நார்த் இந்தியன் பேஸ்டு. ஏன்னா நமக்கு தெரியும் அங்கே தான் நிறைய போடுவாங்க. நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் பிரெட் ஆம்லேட்டுக்கு இந்த மாதிரி பர்கருக்குன்னு ஒரு தனி கடைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. இவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூனிக்காக இருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம ஊர் ஃப்ளேவரில் உள்ளே இருக்கிற சிக்கன் கூட மேலே வந்து இந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு பிரெட் ஆம்லேட் அசால்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் 5 நிமிஷத்தில். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக மைனஸு, இது லைட்டாடான்றீங்களா கேட்குது மைண்ட் வைஸ். பாருங்க, இதை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுதா? தோணும். மைனஸ் லைட்டாக நக்கி பார்த்தோம், நல்லா இருக்கு. அப்பாடா, மொதல் டிஷ்ஷே அற்புதமாக இருக்குது. ஸோ அடுத்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஷ் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுற மைண்ட் செட்டே வரும். ஓவர் சவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் டிராஃபிக். அப்படி திரும்பி பாருங்களேன், இவ்வளோ பேருக்கு நடுவில் தான் நம்ம வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். போகிற வரோம் ஃபுல்லாக நம்ம மூஞ்சி தான் வேடிக்கை பார்க்குறானுங்க. பட் அதெல்லாம் பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, இதுக்கு மேலே இங்கேருந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன், வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். எல்லாம் இங்கே தான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பன்னீர் ஃப்ராங்கி ரோல். எக்கு போட்டிருக்காங்க, மேலே ஒரு சப்பாத்தி வச்சுட்டாங்க, அதுக்கு மேலே வந்து தேவையான இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி பன்னீரோடைய இதை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வந்து சாப்பிட வரீங்களே இல்லையோ, அவங்க செய்கிறத பார்க்குறதுக்காகவே வந்து வரலாம். ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாங்கி சாப்பிட்ருவீங்க. அது ஒரு விஷயம். நான் இங்கே வந்து நின்று ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு சொன்னால் இந்த ரமேஷ் பைய ரொம்ப கட்டாயமாக இங்கே தான் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்து ரிவ்யூ பண்ணுறான். பின்னாடி வந்து மக்கள் எல்லாமே நம்மளே பார்க்குறாங்க. சரி, ஓகே, சாப்பிட வச்சு பார்ப்போம். நம்ம சாப்பிட்டு பார்த்து 2 பேர் வண்டி விட்டு இறங்கி அவங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. கூடாது. ஆஹா, இந்த ஃபுல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 60 ரூபா தாங்க. என்ன கேட்டிங்கன்னா 60 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கும் இந்த ஒரு சைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் ஒர்த்து தான். ஏன்னா ஒரு எக்கும் போடுறாங்க, சப்பாத்தி கொடுக்குறாங்க, பன்னீர் விற்கிற ரேட்டுக்கு பன்னீர். ஸோ ஒர்த்தான விஷயம் தான். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சாப்பிட்ட நம்ம அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா சப்பாத்தி இருக்குது இல்லையா, ஸோ ஒரு சப்பாத்தி கூட வந்து இந்த ஃப்ராங்கி ரோல் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவங்க அப்பா அம்மா கூட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் வாங்கி வம்பு பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு பார்சல் வாங்கி போய் சாப்பிட்றாங்க. இங்கே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பாண்டியில், ஏன்னா பாண்டியில் வந்து ரொம்ப ரேரு பிரெட் ஆம்லேட்டுக்குன்னு தனி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா
அந்த மாதிரி சாப்பிட்ற ஆள் நீங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இவங்க ரெகுலராக சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ இவங்ககிட்ட கேட்டால் ப்ராப்பரான ரிவ்யூ கிடைக்கும். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் தேவகுமார். பாண்டிச்சேரி தானே? பாண்டிச்சேரி தானே. ஓகே. இங்கே என்ன எத்தனை டைம் வரீங்க இப்போ? நான் இங்கே வந்து ஒரு 15th டைம் வரேன். 15th டைம் பாருங்கள், கவுண்ட் பண்ணி நேர்ந்துக்கிறாங்களே விரல விட்டு. 15th டைம் அப்புறம் வந்துருப்பீங்க. ஆமாம், 15 தடவை வந்தீங்கல்ல. என்னைக்காவது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருக்கா டேஸ்ட்? இல்லை, எனக்கு டிசப்பாயிண்ட் ஆனதில்லை. ஆனால் வர மாட்டீங்க தானே? இல்லை எனக்கு ஆக்சுவலாக இங்கே ஷாப் பிடிச்சிருக்கு. மேக்ஸிமம் ப்ரைஸ் 80 rupees தான். ஆமாம், அதான் பார்த்தேன் நான். 30லேருந்து 80 எல்லாமே முடிஞ்சு போகுது. ரோஸ் மில்க்லேருந்து எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நாங்கள் ரெகுலராக இங்கே வரோம். ரோஸ் மில்க் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம வாங்கி குடிச்சிட்டு வருங்க. இன்னும் நான் குடிக்கல. ரோஸ் மில்க் உங்களுக்கு ஃபேவரட் எது ப்ரோ? எனக்கு வந்து சிக்கன் பிரெட் ஆம்லேட், ரோஸ் மில்க், இது 2 தான் ஃபேவரட். நண்பர் சும்மா நின்றுட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது எனக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ தான் பிரெட் ஆம்லேட் இது வரைக்கும் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் பட் யூனிக்காக இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சி. ப்ரைஸும் தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கூட்டு வந்துக்கிறீங்க. நம்மள மாதிரி ஆள் தான். நம்ம இடத்துல போய் தின்னுட்டுன்னு வச்சிங்க ஏதாச்சும் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்துடுவோம். பண்ணணும்னு சொன்னால் சரி நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. நானும் சாப்பிட்டேன். சிக்கன் பிரெட் ஆம்லேட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கேன்? நான் ஃப்ராங்கி தான் சாப்பிட்டேன். ஃப்ராங்கி பார்த்தீங்களா? அப்படி ஓடினாரு. இப்போ வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஃப்ராங்கி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ஃப்ராங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? தாராளமாக. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரோஸ் மில்க் பாதாம் மில்க் குடிச்சிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது வந்து நம்ம லாஸ்ட்டாக ரோஸ் மில்க் பாதாம், நம்மளுடைய ஃபேவரட் வந்து ரோஸ் மில்க்கு. என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. பட் நம்ம ஒரே எல்லா ஐட்டத்தையும் ஒரே நாள் சாப்பிட்டு கஷ்டப்பட முடியாது. ஸோ சாம்பிளுக்காக 2 ஐட்டம் தான் சாப்பிட்டேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் கஸ்டமர்ஸ்ட்டையும் கேட்டேன், எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 rupeesலேருந்து 80 rupees தான் மேக்ஸிமம் அவங்களுடைய ப்ரைஸே. ஸோ அதுலேயே ஒரு பிரெட் ஆம்லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான், கரெக்டான ப்ரைஸ் தான் விற்றுட்ருக்காங்க. மெனு கார்டு அப்படியே சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மெனுவும் பார்த்துக்கோங்க, என்னென்ன ப்ரைஸ் என்னென்னன்றதையும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ரோஸ் மில்கா பாதாமா? ரோஸ் மில்கா பாதாமா? இதுவா? சரி, ஏதோ ஒன்று குடிப்போம். ஒரு டீசெண்டான ஒரு ரோஸ் மில்க்கு. ஆனால் 20 rupees ஒர்த்துங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க வழியாக. நல்லாயிருக்கு. இதை சாப்பிட்டு சில்லுன்னு சுட அந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு சில்லுன்னு ஒரு கிளாஸ் அடிச்சேன்னு வைங்களேன், சும்மா ஜம்முன்னு இருப்பாப்புல. பாதாம் போயிடுமா? எனக்கு அதை விட இதான் பிடிச்சிது. நல்லாயிருக்கு, நல்லாலாம் சொல்லலை. பட் எனக்கு ரோஸ் மில்க் பிடிச்சதுனால இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இது லாஸ்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சாப்பிட்டு அப்படியே போயிடாதீங்க. இதை குடிச்சிட்டு போனீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட கூப்பிட்டு போய் வாங்கி வரான்னு சொல்லிட்டு கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய்.